The Kalamegam sir from Trichy. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஓகே, எலெக்ஷன் மிஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சேகர் சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் உருவாக்கிய பழனிசாமி சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், இன்னைக்கு எங்கள் அம்மா உயிரோட பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடி அதாவது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லை சாருக்கும் 2 பேருக்கும் எல்லாருக்கும் நிசாமிடம் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 17/3/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுங்க, பக்கவாதம் வந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் நான் எங்கள் வீட்டில் இல்லை, நான் கும்பகோணம் போயிட்டேன். ஸோ வீட்டில் எல்லாருமே அழைச்சி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு 4 நாட்கள் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, பேச முடியல, திரும்பி படுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு வலது கை வலது கால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா செயலில் இருந்துருச்சு. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு எதுவும் பேச முடியல, வாய் திறக்க முடியல. நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது என்னன்னாக்கா 17 18 19 20 21 வெள்ளிக்கிழமை காலையில நம்முடைய எலிசர் மிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராடக்டை ஃபுல்லா உடைச்சி அவங்களுக்கு தண்ணியில கலந்து வாயில ஊற்றி விட்டுட்டேன். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கை வரலையோ அந்த கையை தூக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வீடியோ எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன், நீங்க கூட நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றாங்கனாக்கா, நீங்க இனிமேல் பிசியோதெரபி பண்ண முடியும், நீங்க அவங்களை அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு பாக்கெட்டு, அதாவது காலையில் ஒரு பாக்கெட்டு கொடுக்குறேன், நைட்டு ஒரு பாக்கெட் கொடுக்குறேன். அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்ல மிராக்கிள் ரிசல்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கால் மட்டும் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒரு டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு ப்ராடக்ட்டு, நைட் ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ 2 நேரமும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பக்கவாதம் வந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்கா படுக்கையில இருந்து எந்திரிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும், பல மாதங்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா படுக்க புண்ணு கூட வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பட் இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே எந்திரிக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையுமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது யானை விழுந்தா எந்திரிக்க லேட் ஆகும், ஆனா குதிரை விழுந்தா டப்புன்னு எந்திரிக்கும். அந்த மாதிரி எழுப்புறதா நம்ம எலெக்ஷன் மிஸ் ப்ராடக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். வாஸ்தவமான வார்த்தைகள். அதாவது இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்ற மாதிரி, அது இளம் துடிப்பு ரத்தம் வந்து துடிப்பா இருக்கக்கூடியவங்க வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு கீழே விழுந்தா எந்திரிச்ச முடியும். ஆனா ரத்தம் சுண்டி போனவங்க கீழே விழுந்தா எந்திரிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு காம்படிஷன், மிகப்பெரிய போட்டி, மிகப்பெரிய சவால். அந்த சவாலுக்கு வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில அந்த 80 வயதுக்கு மேல் கொண்ட அவங்களுடைய தாயார வந்து கை நார்மலா இயங்க வச்சிருக்கு, உட்கார வச்சிருக்கு. இது மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு வயதானவங்களுமே ஒரு 70 வயசெல்லாம் தாண்டும் போது அவங்களுடைய மனசுல வந்து கை கால் சுகத்தோட தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயங்கக்கூடிய ஒரு பக்குவமான அந்த வயதுதான் 70 வயதை தாண்டும் பொழுது. அப்போ இப்ப பாருங்க, 80 வயசுடைய அவங்களுடைய தாயார் விழுந்து, அது இல்ல இதெல்லாம் வந்து சரி ஆகுறதுக்கு இயர் கணக்குல வருஷ கணக்குல ஆகும் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு விழுந்ததுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா பக்கவாதம். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நபருக்கு இம்மீடியட் ஆக்ஷன் அண்ட் இம்மீடியட் ரிசல்ட் இட்ஸ் காட் கிஃப்டட். அதாவது அந்த உரிய நேரத்துல கொண்டு போய், அதனாலதான் ஒரு குரலே சொல்லுவாங்க, என்னது, என்ன குரல் யோகி சார்? காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய உதவி அப்படிங்கிறது அது கடு அளவாக இருந்தாலுமே அது வந்து மலையை விட ரொம்ப பெருசா. ஆக இந்த தாய்க்கு வந்து அந்த நேரத்துல இந்த எலிக்சர் மிக்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருளை தான் இந்த இடத்துல வந்து உண்மையிலே பார்க்க முடியுது. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா அம்மாவுக்கு சீக்கிரமா அந்த காலம் இறைவனோட ஆசீர்வாதத்துல